என்னடா அக்கா திடீர்னு ப்ளவுஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கா அவளை நினச்சி தப்பாக இடப்பட்டுறாதீங்க. அன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கங்க. நானே ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வீடியோவை நிறைய பேர் பார்த்தாங்களோ இல்லையா, நான் போட்டிருந்த ப்ளவுஸை பார்த்தாங்க பார்த்துக்கங்க. அக்கா நீங்கள் போட்டிருக்க ப்ளவுஸு எவ்வளோக்கா, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. நான் இவ்வளோ ரேட்டில் இவ்வளோ வேலைன்னு சொன்னேன். அவ்வளோ பேருக்கும் சாக்கு, எனக்கா இவ்வளோ கம்மி ரேட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, அழகாக இருக்குதா என்ன ப்ளவுஸுனாங்க. நான் சொன்னேன், நான் இருக்க இடத்துல இவ்வளோ ரேட்டில் கம்மியில் தான் கிடைக்கும். நம்ம இந்த குஜராத் பார்டர் பக்கமா, அதனால கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்கும் பார்த்துக்கங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காது ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து வந்து 550 ரூபாய்க்கு நான் கிடைக்கும். அதே இது பக்கத்து கடை பார்த்துக்கங்க. உங்களுக்கு பக்கத்து கடையிலனா எவ்வளோ விலை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். எப்படியும் அவையிலே கொஞ்சம் அதிகம் விலை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாவ. நம்ம ஒரு சில இடத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு சரி ஒரு சில கடைக்கு போகலான்னு பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை லீவா. ஒரு சில கடைக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் பார்த்துக்கங்க. ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 300-400 ரூபாய்க்கு கிடச்சிரும். இதே இந்த காலேஜுக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, தினமும் வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கங்க. இது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, கிளாத்து பனியன் கிளாத்து துணி பார்த்துக்கங்க. வெல்வெட்லேயும் இருக்குது. இல்லை உங்களுக்கு மாடலாக ஸ்டோன் வச்சு இந்த கல்யாணத்துக்கெலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணும்னாலும் கிடைக்கும் பார்த்துக்கங்க. ஏன்னா இது வந்து கூட ஒரு 100-200 இருக்கும், அவ்வளோதான். அதாவது மாடலுக்கு பொறுத்து ஒரு 50 ரூபா 60 ரூபா கூடும். அதுக்கு மேலெலாம் இங்கே கூடாது. ரொம்ப ஸ்டோன் வச்சு வேணும், கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா 600-700 ரூபாய்க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 800 ரூபாய்க்குள்ள வரும், அவ்வளோதான். மற்றபடி அதிகமாகலாம் வராது. இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டு தான் இருக்கும் பார்த்துக்கங்க. இது பக்கத்து கடைனால கொஞ்சம் விலை சொல்லிக்கிட்டு இருக்காவ. நான் அதான் சும்மா பார்த்தேன், சரி இங்கே என்ன ரேட்டில் சொல்லிகிட்டு இருக்காவ, ஒசல் கடையில் போய் என்ன ரேட்டில் இருக்கும்னு சொல்லி பார்ப்போன்னு தான் இதை பார்த்தேன் பார்த்துக்கங்க. இது இங்கே கொஞ்சம் ஒரு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 550 ரூபான்னா பார்த்துக்கங்களேன். அப்போ எவ்வளோ ரேட்டில் இருக்கும்னு வேணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் அனுப்புதேன். ஏன்னா நம்ம பார்க்குற எல்லாருமே நம்ம பிள்ளைகள் தான். இன்ஸ்டாகிராமில் நம்மகிட்ட தனிப்பட்ட முறையில் பேசின பிள்ளைங்க எல்லாமே அம்மா அம்மானு சொல்கிற பிள்ளைங்க தான். அதனால சரி அந்த பிள்ளைங்க எப்படி காலேஜுக்கு போவாங்க, ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளைகள் தானே இருக்கும். இப்போ ஊரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே தான் அதிக விலை கேட்டுட்டு இருப்பாங்களே. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது ரெடிமேடுங்கும் போது எல்லா சாரிக்கும் போட்டுக்கலாம். எந்த ட்ரெஸ்க்குனாலும் எந்த சாரிக்குனாலும் மேட்சாக இருக்கும். இன்னொன்று இதை பிடிச்சி தைக்கணும் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. குண்டாக இருக்கவங்களும் போட்டுக்கலாம், ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் போட்டுக்கலாம். இல்லை இந்த பிள்ளைங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு காம்படிஷன் ஏதாச்சும் சேர்ந்துருக்குன்னா கூட அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கும் தான் சேர்த்து ஒரு ப்ளவுஸ் தைக்கணுன்னா தான் ரேட் அதிகமாக போயிருமே. இதே ஷிப்பிங் இப்போ நம்ம தூரமாக இப்போ நான் இருக்க இடத்துல ஷிப்பிங் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்துக்கங்க. நான் இப்போ இதை பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கே ஒரு 7 கிலோமீட்டரு போய் தான் போடணும். நான் இருக்கிறது வந்து கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெளியில் போகணும் பார்த்துக்கங்க. இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதான் இங்கே வந்தீங்கன்னா அதிக கம்மி ரேட்டுக்கு அள்ளிட்டு போகலாம். இப்போ நம்ம அனுப்பி வைக்கிறனால தான் இவ்வளோ ரேட்டு பார்த்துக்கங்க, 550 ரூபா கிட்ட. அதான் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. வேணும்னா சொல்லுங்கள், இதெல்லாம் மாடலாக வேணும்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி